கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 அற்புதங்களை நிகழ்த்துகிறார். நற்செய்தியில் வரும் 2 கதாபாத்திரங்களின் பொதுவான பண்பு விசுவாசம். இனி முடிந்தது என உலகம் சொல்லும் வேளையில் தன் மகள் இறந்த பின்னரும் இயேசுவின் மீதிருந்த தொழில்கூட தலைவரின் நம்பிக்கை. பெரும்பாடுள்ள பெண் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என்ற ஆழமான நம்பிக்கை. நம் ஆண்டவர் இயேசு பெண்மணியின் தொடுதலை உணர்கிறார். மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டும்தான் வரும். இன்னல்கள், தோல்விகள் வாழ்வில் வருவது இயல்பு. அவற்றை சந்திக்க தைரியம் தருவது நம்பிக்கை. நம்பிக்கையில் 2 வகை உண்டு. உண்மை என்று அறிந்த பின் ஏற்றுக்கொள்ளுதல் முதல் வகை. 2வது வகை உலகம் தரும் நம்பிக்கை. சூழ்நிலை, வாய்ப்பு தரும் நம்பிக்கையை கடந்து நம்மில் உருவாகும் நம்பிக்கை. அது இறைவனிடமிருந்து வருவது. கிறிஸ்தவன் ஒவ்வொருவருக்கும் இயேசுதான் நம்பிக்கை. எசாயா 59:21 படி, கடவுள் நம்மோடு உடன்படிக்கை செய்துள்ளார். நாம் இறைவனின் பிள்ளைகள். எனவே நம் அடையாளம் தனித்துவம் மிக்கது. அபிரகாமை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். எதிர்பார்ப்புகளை தகர்த்தெறியும் நம்பிக்கை அவரிடம் இருந்தது. ரோமையர் 4:18. அபிரகாம் அக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். எபிரேயர் 6:19. எதிர்நோக்கி நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. கப்பல் கடலில் நிலை பெறுவதற்கு நங்கூரம் உதவுவது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இயேசு கிறிஸ்துதான் நங்கூரம். பிரச்சனைகள் மத்தியில், வாழ்கின்ற சூழ்நிலைகளின் மத்தியில் அலைக்கழிக்கப்படாமல், அசைக்கப்படாமல் பாதுகாப்பது நம்பிக்கை. உலகம் தரும் நம்பிக்கை பயனற்று போகும்போது மனம் சோர்ந்து விடுகிறோம். எத்தனை பேர் என்னை சுற்றி இருந்தாலும் என் நம்பிக்கை அவர்கள் அல்ல, என் அறிவு மற்றும் பிறருடைய ஆலோசனைகள் அல்ல. எபிரேயர் 10:23 படி, நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். இயேசுவே என் உறுதியான நம்பிக்கை. அவரை முழுமனதோடு நம்புவோம். இன்று புனித மரிய குறட்சியின் நினைவு நாளை கொண்டாடுகிறோம். புனிதர்கள் துன்பங்கள் மத்தியில் முன்னேறி சென்றவர்கள். பாடுகளுக்கு தயாராக இருப்பவர் இயேசுவின் அருளை பெறுகிறார். இளம் வயதிலேயே தன் கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்தாள் புனித மரிய குறட்சி. துறவற வாழ்வு என்பது செய்யும் செயலின் பலனை துறந்து இறை உறவில் வளர்வது. யோவான் 11:40 நம் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். நம்முடன் வாழும் இறைவனை உறுதியாக நம்பி நடைபயில்வோம். வாழ்வில் வெற்றி பெறுவோம்.